ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சஷ்டி விரதத்தோட டே 20. இன்றைக்கி முருகன் பூஜையோடு சேர்த்து நாங்கள் ஆயுத பூஜை ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டாடிட்டோம். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு, ஆனால் இங்கே வேல் மட்டும்தான் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுனால வேலுக்கு ஒரே ஒரு அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய டவுட்ஸ் வந்துட்டு பெண்கள் முருகனுக்கு மாலை போடுறத பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. உண்மையாலுமே இது எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து என்றைக்குமே நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம அதுலேருந்து என்ன பலன் அனுபவிக்கிறோமோ அதை வந்து அடுத்தவங்க சொல்கிறதுக்கு தப்பே கிடையாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் அதே மாதிரி நான் எப்படி மாலை போட்டேன், நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், அதேமாதிரி சஷ்டி விரதம் இருக்கும்போது நான் என்னென்ன ஃபாலோ பண்ணனோ அதை மட்டும்தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு அதிலேருந்து நான் எதுவும் சொல்கிறது அந்த மாதிரி நான் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. நான் எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்னென்னலாம் பண்ணனோ அதை மட்டும்தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையாலுமே எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்தான். எந்த காலம் நான் வந்து என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல. நம்ம வீடியோ பார்த்துட்டு மாலை போட்டுட்டு அதேமாரி சஷ்டி விரதம் இருக்கிறீங்க. இந்த விரதம் இருக்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்றப்போ உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே முழு மனசோட நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். நம்ம அதையெல்லாம் மீறி கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்கணும். கண்டிப்பாக அந்த சஷ்டியில் விரதம் இருக்கிறீங்க. சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. நான் அதனால தான் லாஸ்ட் இயர் 7 நாள் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் 48 நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 20 நாள் ஆகிருக்கு. இந்த 20 நாளில் வந்து பல தடைகள், சோதனைகள், என்னால் அந்த கரெக்டான டயத்தில் சில நாளெல்லாம் பண்ண முடியல, பூஜை பண்ண முடியல. இருந்தாலும் அதையும் மீறி நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் எந்த டைமாக இருந்தாலும் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து வர நாட்கள்லேயும் வந்துட்டு எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் மீறி அதை நம்ம சாமி கும்பிட்டு நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக கஷ்டப்படுறதுல வந்து தப்பே கிடையாது. இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.